திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதிமுக தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட மதுவிலக்கு குறிப்பிட்டிருக்காங்க? இல்லை, நம்ம அதிமுக தேர்தல் அறிக்கையை பற்றி பொதுவாகவே யாருமே பேசுறது கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்குற வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதில்லை. ஆட்சிக்கே வர வாய்ப்பில்லாத ஒருவருடைய தேர்தல் அறிக்கையை பற்றி மக்கள் பேசவும் மாட்டாங்க. இப்போ திடீர்னு பியூஷ் கோயல் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. 76,000 கோடி கடன் மட்டுமே வட்டி அதை கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது திடீர்னு வெள்ளை அறிக்கை. பியூஷ் கோயல் முதல்ல எல்பிஜி சிலிண்டர் பிரச்சனையை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பற்றி பேச சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. தேர்தல் நேரத்தில் ஏதாவது புது புது கற்பனை விஷயங்களை பேசிட்டு எந்த பயனும் இல்லை. கேஸ் சிலிண்டர் பிரச்சனையில தான் முதல்வர் எதுக்காக டெல்லி போறாரு, முக்கியமான பிரச்சனைக்கு. ஆனால் கேஸ் சிலிண்டர் ஏன் டெல்லி போறோன்னு விஜய் கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் சொந்த பிரச்சனை டெல்லி போறாரு, இதுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு. முதலமைச்சர் அவருடைய சொந்த பிரச்சனை டெல்லிக்கு வர வேண்டிய அளவுக்கு அவருக்கான சொந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. அடுத்தது டெல்லிக்கு நேரடியாக தான் இன்னைக்கு நிறைய விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு. இங்கேருந்து கடிதம் எழுதினாலே பிரதமருக்கு போய் சேரும். இமெயில் போடலாம், தொலைபேசி வழியாக பிரதமரிடம் பேச முடியும். முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள், பல முறை இதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது எல்பிஜி சிலிண்டர் பிரச்சனை. தொடர்ந்து மேக் இன் இண்டியான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் மேக் இன் இண்டியா எல்பிஜி கேஸை பற்றி கவலையே படாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய பிரச்சனையை நாம் ஏன்னா எல்லாமே இம்போர்ட்டை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததால் தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய ஒரு பயத்தோடு நாம் இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்த்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள், கடிதமும் எழுதியிருக்கிறார்கள். நிச்சயமாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராகவும் அதைவிட ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், என்ஜிஓக்களாக இருந்தாலும் அவங்களை டார்கெட் பண்ணி அவங்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூட சட்ட முன்வரைவு தான் இது. அதனால் ஒரு அமைப்பை உருவாக்கி யாருடைய அதிகாரத்தையும் நாங்கள் பிடுங்கிக் கொள்ளலாம். எங்களுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலன்னா உங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துப்போம், உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நாங்கள் பறிமுதல் செய்வோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ராகோனியன் லா அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது.